warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala rasulina sayyidina Muhammadin. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அனுதினமும் இறைவனை அழைப்போம் என்ற அந்த திக்ரின் அடிப்படையில் இன்று நாம் இறைவனை அழைக்கக்கூடிய திக்ராகிறது யா முஹைமின் யா அசீஸ் என்கிற இந்த திக்ரை நாம் மொழியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமன நாம் யா முஹைமின் யா முஹைமின் என்று வாயால் மட்டும் மொழிந்துவிட்டு செல்ல முடியும். ஆனால் வெறுமன வாயால் மட்டும் மொழிந்தால் போதாது. நம்மளை படைத்த இறைவன், நம்மளை பாதுகாக்கக்கூடிய இறைவனை உள்ளத்தால் உணர்ந்து திக்ரு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஒவ்வொரு திக்ருடைய ஒவ்வொரு இஸ்மினுடைய அர்த்தத்தை சொல்லி அதற்கு ஏற்ப ஒரு வரலாறையும் சொல்லி இறைவனின் நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று முதலாவதாக நாம் செய்ய இருக்கக்கூடிய திக்ராகிறது யா முஹைமின் என்கிற இந்த திக்ர். முதலாவது யா முஹைமின் என்றால் பாதுகாக்கக்கூடியவன். யா முஹைமின் என்றால் பாதுகாக்கக்கூடியவன் என்று பொருள் தரும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து முடித்த, இனி வாழ இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் பாதுகாவலன் அல்லாஹ் தஆலா தான். பாதுகாவலை தரக்கூடியது நம்முடைய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்மணி தவறான நிலைக்கு அழைக்க இருக்கும் பொழுது யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி, அந்த அறையில் யாருமே இல்லை, அந்த பெண்மணியும் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அறை. அப்பொழுது அந்த பெண்மணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையினுடைய கண்ணை மடக்கிறார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் பயப்படுவதும் நான் தயங்குவதற்கு காரணம் அந்த சிலை என்னை பார்த்துவிடும் என்பதற்காக அல்ல, அந்த சிலையை உருவாக்கின என்னுடைய இறைவன் என்னை பார்த்திருவான், எனவே நான் இறைவனுக்காக நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினானோ, அவர்களை கண்ணியப்படுத்தினானோ, அதே போன்று அல்லாஹ் நம்மளையும் எல்லா விதமான பாவங்களை விட்டு காப்பாற்றுவான். காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் இறைவன் தான் என்பதை எங்கள் கல்வியில் ஆழமாக படித்துக் கொண்டு இந்த திக்ரை செய்வோம். யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின் 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 யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின். ரப்பே, எப்படி யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாவித தீங்கை விட்டு நீ பாதுகாத்தாயோ, அதே போன்று எங்களையும் எல்லாவித தீங்கை விட்டு பாதுகாப்பாயா அல்லாஹ். பாதுகாக்கக்கூடிய ரட்சகனே, யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின் யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின் யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின் யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமினு யா முஹைமின். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக யா அசீஸ் என்கிற இந்த திக்ரை மொழிய இருக்கிறோம். யா அசீஸ் என்கிற இந்த திக்ருக்கு அசலான அர்த்தம் என்னவென்று சொன்னால் கண்ணியப்படுத்தக்கூடியவன் என்கிற
பொருளை உள்ளடக்கியதாக யா அசீஸ் என்கிற இந்த இஸ்ம் இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி எந்த தவறுமே செய்யாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு சென்றார்களோ, அந்த பெண்மணி தவறான விஷயத்திற்காக அழைக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைத்தார்கள். எந்த தவறும் செய்யாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதே நாட்டில் அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமைச்சராக ஆக்கினான். எந்த தவறுமே செய்யாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமைச்சராக ஆக்கி அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். எனவே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு நபர் இறைவன் தான் என்ற அந்த உள்ளச்சத்தோடு நாம் திக்ர் செய்வோம். யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ் 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 யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ். ரப்பே, இந்த வருடத்தில் யார் யாரெல்லாம் பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை நபர்களையும் அவர்கள் தாய் தந்தையர்கள் எந்த அளவிற்கு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் தாண்டி அவர்களை மதிப்பெண் எடுத்து வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார். ரப்பே, யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ் 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 யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நேரடியார்களே, இந்த வருடம் யார் யாரெல்லாம் பொதுத் தேர்வு எழுத இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவர்களும் உள்ளத்தில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னை படைத்த இறைவன், என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அழையுங்கள். 6ஆம் படிவ மாணவர்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களும் 12ஆம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண் எடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் கேட்ட துவா மட்டும்தான். தஹஜ்ஜுத் தொழுகையிலும் மக்ரிப் தொழுகைக்கு முன்பாகவும் அவர்கள் கேட்ட அந்த துவாவின் காரணத்தினால் மட்டும்தான் இன்று அவர்கள் கண்ணியமான முறையில் பார்க்கப்படுகிறார்கள். எனவே நம்முடைய துவா இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அவனை புகழ்ந்து விட்டு கேட்டால் இறைவன் கண்டிப்பாக அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்கிற அடிப்படையில் உங்களுடைய ஆஜத்துகளை இறைவனிடத்தில் சொல்லி இந்த வருட பொதுத் தேர்வில் அனைத்து நபர்களும் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்கிற நியத்தை கொண்டு இந்த திக்ரை செய்யுங்கள். யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸ் 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 யா அஸீஸு யா அஸீஸு யா அஸீஸு யா
4 நிமிடம் மட்டும் இருக்கிறது. தங்களுடைய பொது தேர்விற்காக இறைவனிடத்தில் ஆழமான துஆவை பிரார்த்தனையை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி